வாழ்க வளமுடன். ராசி பலன்கள் வரிசையில் இன்னைக்கு துலா ராசிக்கான பலன். பொதுவாக துலாம் ராசி அப்படின்னு சொன்னால் தராசு சின்னத்தை கொண்டது. துலாம் ராசியினுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது சித்ரா நட்சத்திரத்தினுடைய 3ஆம் பாதமும் 4வது பாதமும், விசாக நட்சத்திரம் முழு நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் முழு நட்சத்திரமும், விசாக நட்சத்திரத்தினுடைய முதல் 3 பாதம் வரைக்கும் இந்த ராசியில் இருக்கும். இந்த ராசி மிக சிறப்பான ஒரு தெய்வீகமான ஒரு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணும் அப்படிங்கிற எதுவாக இருந்தாலும் வியாபார சிந்தனையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இதில் இந்த ஜூலை மாதத்தில் சூரியன், அதாவது இந்த லக்கணத்தின் இந்த ராசியினுடைய அதிபதி சுக்கிரன் 1ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருந்து 10வது பாவத்தில் கடகராசியில் இருக்கிறார். பொதுவாக கடகராசியில் சுக்கிரன் வந்து சந்திரன் சனி சம்பந்தப்பட்டன எதிர் துருவங்களான, அதாவது எதிரணிக்காரர்கள் சந்திரனும் சுக்கிரனும் இருந்தாலும் அந்த இடத்துல அவர் 10ஆம் இடங்கிறப்போ ஒரு வலிமையை பெறுகிறார். அதாவது 4ஆம் இடம்தான் சந்திரனும் சுக்கிரனுக்கும் வலிமையான இடமாக இருந்தாலும் சுக்கிரன் 10ஆம் பாவத்தில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு, அதாவது நிஷ்பலம்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அது சில செய்திகளை தெளிவாக செய்யும். அதாவது பொதுவாக சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கும்பொழுது ஆடை ஆபரணங்கள் வியாபாரம் இந்த மாதிரியான தொழில்கள் அமையலாம். தொழிலில் எப்பயும் ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சுய தொழில் முன்னேற்றம், சுயத்தால முன்னேற்றம், தந்தை தாயினுடைய ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அரசுக்கு எதிரான சில செயல்களில் ஈடுபடுறதுக்கான சூழ்நிலைகளும் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது தெரிஞ்சு செய்கிறத விட தெரியாமல் செய்கிறதுக்கான சூழல்கள் ஏற்பட்டுடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவர் அதாவது ராசிக்கு மட்டும் அதிபதி இல்லை, 8ஆம் இடத்துக்கும் அதிபதிங்கிறதுனால அவரால் சில தொந்தரவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரம் புதன் சம்பந்தங்கிறப்ப கணக்கு வழக்கில் கூட சில பிரச்சனைகள் ஏற்பட்டுடும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் சம்பந்தப்பட்ட செவ்வாய், இந்த செவ்வாய் 8வது பாவத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பான செயல் அல்ல. 2-7 என்பது மாரகத்தானத்துக்கான தன்மை உள்ள கிரகமாக இருந்தாலும் 8ஆம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால பொருளாதார வகையில் சின்ன வருமான வசதிகள் ஏற்படும். சிலது இன்சூரன்ஸ் மூலமாக பணம் வரலாம், அல்லது லாட்டரி சீட்டுகளில் சில நேரங்களில் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சில நேரங்களில் அது கவனமாக செல்லணும். ஏன்னா அவர் லாபாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் உட்காந்துருக்கிறார். அதாவது சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திர சாரத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கிறதுனால சில நேரங்களில் 8-11ங்கிற இண்டிகேட் படியில், அதாவது இந்த லாட்ரி டிக்கெட்டு, இந்த பங்கு வர்த்தக தன்மை, இது கொஞ்சமான அனுபவம் தான் இருக்கும். அதே போல் இந்த ராசிக்கு 3வது இடத்துல 10ஆம் இடத்ததிபதியான சந்திரன் அமர்ந்திருக்கிறது. இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுல அமர்ந்திருக்கும் பொழுது நல்ல தைரிய வீரியங்கள் இருக்கும். குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறாங்க. குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. அவர் சுக்கிரனுடைய நட்சத்திர சாரங்கிறதுனால ஒரு நல்ல அமைப்பு, தைரியம் கிடைக்கும். தொழிலில் நல்ல தைரியத்தை உண்டு பண்ணிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்களில் சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். வரப்பு வாய்க்கால் தகராறுகள் கொஞ்சம் வரலாம். அதை ஆனால் சமாளிக்கிற தன்மையும் ஏற்படும். ஏன்னா அந்த ராகுக்கு இடம் கொடுத்த சனி பகவான் 6வது இடத்துல வலிமையாக இருக்கிறார். அதாவது 3, 6, 10, 11ங்கிற பாவ கிரகங்கள் அமரக்கூடிய இடத்துல பாவகிரகமான சனி அமர்ந்திருக்கிறதுனால எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி. வெற்றியை வந்து ஒரு நியாய தர்மமான முறை இல்லாமல் சில பிரச்சனைகள், சில லஞ்ச லாவண்யங்கள் கொடுத்து வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் வரலாம் கண்டிப்பாக. அதுபோல் சூரியன், இந்த லாபாதிபதியான சூரியன் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது லாபாதிபதி 9இல் உட்கார்ந்துருக்கும் போது பாக்கியஸ்தானத்துக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு வெளி மாநில பயணங்கள் மேற்கொள்ளலாம். சில நேரங்களில் ஏன்னா ராகுனுடைய நட்சத்திர சாரங்கிறதுனால ஒரு
இன்ப சுற்றுலா மாதிரி கூட போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீகம் மற்றும் இன்ப சுற்றுலாவும் போயிட்டு வரலாம். ஏன்னா இந்த 9ஆம் இடத்ததிபதியான புதனும் 10ஆம் பாவத்தில் இருக்கும்போது ஒரு தன்மை இருக்கிறதுனால போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் 9, 12 கூடிய புதனும் 10ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால தொழில் நிமித்தமாக வெளியூர் வெளிமாநில பயணங்கள் ஏற்படலாம். வெளிநாடு செல்ல காத்திருக்கிறவங்க வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வரும். குரு பகவான் உங்களுக்கு 3, 6 கூடையவன் மாறி, அதாவது சந்திரனும் குருவும் மாறி அமர்ந்திருக்கிறதுனால தொழில்துறையில் நல்ல வளர்ச்சி இருக்கும். தொலை தூரங்களில் இடம் வாங்கி போடுறது, நிலம் வாங்கி போடுறது, இது மாதிரியான நல்ல விஷயங்கள் சில நேரங்களில் நடைபெறலாம். அதுபோல் ரொம்ப அறிமுகமானவங்களோட திருமணம் நடக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் ஏற்படும். திருமணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கு திருமண விஷயங்கள் கொஞ்சம் சீக்கிரம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சொந்த முயற்சியில் தான் அதிகமான சொந்த முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். 11ல் கேது இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் ஒரு பெரிய ஈடுபாடு அமைகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு மட்டும் இல்லாத சில நுணுக்கமான துறைகளிலும் வருமானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 11ல் போய் கேது உட்கார்ந்துருக்கிறாரு, அமைதியாக உட்கார்ந்துருந்ததுனால நல்ல அமைப்பு இருக்குது. இந்த மாதம் துலாம் ராசிக்கு கொஞ்சம் சிறப்பான மாதமாகத்தான் இருக்கிறது. வாழ்க வாழ்க வளமுடன், எல்லாம் இன்பமயமாக இருக்க எம்பெருமான் நடராஜமூர்த்தியை வேண்டி அமர்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வாழ்க வளமுடன்.